சும்மா சொல்லக்கூடாது, அழகா தான் இருக்க. அதனால 6ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிருக்க. இது கூடவா புரியல? என்ன செய்ய போற? அதான் அதான் அன்னைக்கு ஏதோ சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன்? உன்னை நான் ஏதோ பண்ணிடுவேன். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீயும் யார்கிட்டயும் சொல்லாத. யார்கிட்டயும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது பாரு, நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. தப்பு பண்றது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா அது தப்பு இல்லாம பண்ண தப்பே இல்லை. உன்னை கையெடுத்து கும்பிடுற, என்ன ஒண்ணு பண்ணிடாத. நானும் உன்னை கும்பிடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இப்ப என்ன நடந்தது? நீ என்ன எதுவும் பண்ணல? உன்னை ஏதாவது பண்ணாதான் சரியா வருவேன். உன் கோட்டைங்கடா, சொல்லு, எப்ப கழிட்ட? இது எதுக்கு எனக்கு போட்டு விட்ட? அபச்சாரம், அபச்சாரம். இந்த ஏரியா பூரா கண்ணி வெடி புதைச்சு வச்சிருக்கேன். ஒரு அடி எடுத்து வச்சாலும் செதறிடுவேன். மரியாதையா என் வரத்தை என்கிட்ட வச்சிட்டு நீ சரணடைஞ்சிடு. உனக்கு உயிர் பிச்சை போடுறேன். அவன் என்ன கிறுக்கனா? கன்னி வெடி என்ன வெறும் தீபாவளி பட்டாசு நினைச்சிட்டானா? அதோட பவர் என்னன்னு காட்டினா தான் அவன் நம்ம வழிக்கு வருவான். இவன் எதுக்கும் பயப்படுற மாதிரி தெரியல. நான் சும்மா பேச்சு கொடுக்கறேன், நீ ஷூட் பண்ணிடு. ஐயோ வேண்டாம் சார்,
புல்லட் அவன் மேல பட்டு தப்பி தவறி அவன் கண்ணி வெடி மேல விழுந்தா உங்க வரமும் பீஸ் பீஸா போயிருவா சார். அப்படின்னா வேண்டாம். டேய், நான் 7 என்றதுக்குள்ள நீ மரியாதையா பின்னாடி திரும்பி வரல, உனக்கு அங்கேயே சமாதி கட்டிடுவேன். இப்போது புரிஞ்சுக்கடா. எங்க காதலுக்கு முன்னாடி நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ, இல்லனா நல்ல அனுபவிப்ப. எதுவா இருந்தாலும் சேர்ந்தே அனுபவிக்கலாம் வா. 1 2 3 4 5 அது என்ன கணக்கு சார் 7? நம்ம ஆளுக்கு இன்னில இருந்து 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப ஹோமுக்கு பெப்பே தான். அவனை உனக்கு சங்குதாண்டா. ஐயோ சார், டேய், கோயிந்தோ பாம் மேல கால வச்சிட்டீங்களா சார்? சார் அசையாதீங்க சார், அசையாதீங்க சார். அப்படியே இருக்கட்டும், வந்துடுறேன். ஏய் முண்டகரிமா, ஏன் கத்துற? நல்லா மாட்டிக்கிட்டான். இவனுக்கு கல்யாணத்தை பண்றதுக்குள்ளாக நமக்கு கருமாதி பண்ணிடுவான் போல இருக்கு. எப்போ நம்ம சேஃப்டி ஆயிருவோம். வரா வரா. ஏண்டி வரலட்சுமி, காதல கத்திரிக்காய் கூப்பிடு, ராஜனோட போட்டு வருவார். அங்க போய் நில்லு நில்லு. அங்கேயே வெடிச்சு சதுர வேண்டிய உன்னை எதுக்கு காப்பாத்தின தெரியுமா? நான் போட்ட உயிர் பிச்சைய நினைச்சு நீ தினம் தினம் செத்து பழைக்கணும். நல்லவங்களுக்கு மட்டும் தாண்டா இவன் குமரன். உன்ன மாதிரி அயோக்கியனுங்களுக்கு அசூரா சூரசம்ஹாரம் தாண்டா. இருக்கா சார்? நட்ராஜ் சுப்பிரமணி சார். வணக்கம் ஐயா. எங்கடா குமரன்? எங்க இருக்கான் குமரன்? சொல்லுங்க சொல்லுங்கடா. அந்த குமரன் எங்க இருக்கான்னு
போறான்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? டேய், ஒருத்தரையும் விடாத, எல்லாரையும் போட்டு நீ சாதாரண ஆளு நினைச்சியா? ஒரு புண்ணாக்கும் இல்ல, நான் மினிஸ்டர் இல்ல. நான் ராஜினாமா செஞ்சிட்டேன். நான் இப்போ பப்பு யாதவ். ராஜினாமா நீ கொடுத்த இந்த ராஜினாமாவை நான் ஏத்துக்கிட்டா தானே? உன் மந்திரி பதவி எவருக்கியா வேணும்? அது என் கைகளை கட்டி போட்டுடுச்சு. சிங்கம் மாதிரி இருந்த நான் இன்னைக்கு போலேங்க அக்கா மக்கா ஹைகமாண்ட்ல சண்டை போட்டு சம்மதத்தை வாங்கி உன்னை இந்த சீட்ல உட்கார வச்சிருக்கேன். இல்லை, நான் என் சீட்ல சேஃபா இருந்தா தான் நீ உன் சீட்ல சேஃபா இருக்க முடியும். இல்லன்னு வச்சுக்க, நாம 2 பேரும் ஜெயிலுக்குள்ள இப்படி உட்கார்ந்து இருக்க வேண்டியதா. அடுங்களே, ஏல பேய் பிடிச்ச மாதிரி ஆடுற. இங்க பாரு, பாலிடிக்ஸ்னா இதால பப்ளிக் சிம்பத்திக்காகத்தான், ஃபார்மாலிட்டிக்காக நான் வந்தேன். அவ்வளவுதான், புரிஞ்சுக்கல. நான் போனதுக்கு அப்புறம் போட்டு தாக்கிடு. என் உயிரினும் மேலான தமிழ் மக்களே, பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ். விட மாட்டேன்டா, விட மாட்டேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.